நண்பர்களுக்கு வணக்கம். யூடியூப்ன்றது நம்ம வாழ்க்கையில ஒரு பகுதியாவே ஆயிடுச்சு. இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், நியூஸா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நம்ம அதில பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஆனா, நீங்க வந்துட்டு இந்த 2024ல யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற ஐடியால இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் எப்படி யூடியூப் ஆரம்பிச்சேன், என்னோட யூடியூப் ஜர்னிய நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் லாக்டவுன் வந்தது இல்லையா? அந்த 2 மாசம் எல்லாருமே வீட்ல அடைப்பட்டிருந்தோம் இல்லையா? அப்பதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். ஆனா ஆரம்பிச்சப்போ நான் இங்கிலீஷ்ல சேனல் ஆரம்பிச்சேன். ஏன் அப்படின்னா, சரி எல்லாருக்குமே புரியிற மாரி இருக்கும். எந்த பாஷை பேசுறவங்களா இருந்தாலும் அப்படின்றதுனால இங்கிலீஷ்ல ஆரம்பிச்சேன். சேனல் பேர் வந்து எவ்ரிதிங் பிசினஸ் அண்ட் ஃபுட் அப்படின்ட்டு. ஸோ அதுல வந்து ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோலாம் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சுமாரா இருக்கும். அப்ப எங்ககிட்ட இருந்த ஃபோன்ல தான் ஷூட் பண்ணுவோம். மைக்கெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ இண்டக்ஷன்லாம் யூஸ் பண்ணுறப்போ இண்டக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு பேசுகிறதா இருந்ததுன்னா இண்டக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு பேசியெல்லாம் ஷூட் பண்ணுவோம். இந்த லாங் ஃபார்மாக வீடியோவை எப்படி கொண்டு வரணும் அப்படின்றது கூட எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. பட் அதுக்கப்புறமா வீடியோ பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிகிட்டே வந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணோம். ஒரு 2 வருஷம் அந்த இங்கிலீஷ் சேனல் வந்துட்டு நான் ரன் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப பெரிய அளவுக்கு ரீச் எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறமா அதில் லேர்ன் பண்ணதெல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி, ஷூட்டிங் குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை வாய்ஸ் ரெக்கார்டிங் குவாலிட்டியாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு தமிழில் சேனல் ஆரம்பித்தோம். இப்போ நம்ம 45K ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அளவுக்கு வந்திருக்கோம் அந்த சேனலில். பட் இந்த சேனல் வந்துட்டு நாங்கள் ஆரம்பித்து இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். பட் நீங்களும் ஆரம்பிச்சுட்டு இந்த 2024ல எஸ்பெஷலி இந்த ஃபுட் சேனல்லாம் ஆரம்பிக்கிறது ஒர்த்தா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களையே கேட்டுக்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, ஒய்? ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இல்லை புதுசாக ஆரம்பிக்கிற எதுவாக வேணா இருக்கட்டும், நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்டுக்க வேண்டிய கேள்வி எப்பயுமே அதுதான். ஏன் இதை வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்றது. நீங்க வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறீங்கன்னா, உங்க எய்ம் வந்துட்டு மக்களை வந்து எஜுகேட் பண்றதா, இல்ல பணம் சம்பாதிக்கிறதா, இல்ல உங்களோட பிராண்ட் வேல்யூவை வந்து கிரியேட் பண்றதா, இல்ல பிராண்ட் வேல்யூ அதிகப்படுத்துறதா, இல்லைன்னா நிறைய பேரை ரீச் பண்றதா, இல்ல மக்களை வந்துட்டு என்டர்டைன் பண்றதா, இல்ல உங்க டெய்லி லைஃப்பை வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்களா, இல்ல இது ஒரு ஹாபியா? இந்த ஒய் அப்படின்றத ஃபர்ஸ்ட் முடிவு பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஏன்னா, ஏன் அப்படின்ற கேள்விக்கு நீங்க சரியான பதில் வச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஃபன்னா இருக்கும். ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா கன்சிஸ்டண்டா கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். அதே சமயம் அந்த ப்ராசஸை வந்து நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இல்லைன்னா வந்து சீக்கிரமே மோட்டிவேஷன் போயிடும். வீடியோ எடுக்கணுமா வேணாமா அப்படின்ட்டு ஒரு ட்ராக் ஆயிரும் அது. இப்போ எந்தெந்த ரீசனுக்குலாம் வந்து நீங்க யூடியூப் வீடியோ ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும், எந்த ரீசன்ஸ் எல்லாம் வந்து தப்பான ரீசன்ஸ் அப்படின்றது என்னோட நாலேஜ்ல இருந்து, அனுபவத்துல இருந்து நான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சப்ஜெக்ட்ல நல்ல நாலேஜ் இருக்கு, அதை வந்து நீங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புறீங்க அப்படின்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது ஒரு சரியான ரீசன். என்ன மாதிரி உங்களோட திறமைகளை வந்து ஷோகேஸ் பண்றதுக்கு இது ஒரு மீடியமா யூஸ் பண்ணி உங்க பிராண்டை வந்து நீங்க பில்ட் பண்றீங்க அப்படின்னாலும் இது ஒரு சரியான ரீசன். ஸ்ட்ரெஸ்ஸான உங்களோட ஒர்க்குக்கு நடுவில் இதை ஒரு ஹாபி மாதிரி நீங்க ட்ரீட் பண்றீங்க அப்படின்னாலும் நல்லது. நீங்க ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த கம்பெனி வந்து நிறைய பேரை ரீச் ஆகணும், உங்க கம்பெனி ப்ராடக்ட்ஸ் வாங்கினா உங்களுக்கு என்ன யூஸ் இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ஒரு ரீச்காக பண்றீங்க அப்படின்னாலும் அது சரியான ரீசன். உதாரணத்துக்கு குக்டுன்னு ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க வந்து நிறைய ரெடி மிக்ஸ்டு மசாலாஸ் அந்த மாதிரி எல்லாம் சேல் பண்றாங்க. அதே சமயம் யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வந்துட்டு அவங்க நிறைய ரெசிபி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல என்ன ஆகுதுன்னா உங்க பிராண்ட் ரீச் வந்து அதிகமா இருக்கு. அது வந்து ஒரு உதாரணம். இப்போ நான் அடுத்து சொல்ல போற ரீசன்ஸுக்காக நீங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, அது மோஸ்ட்லி அது தவறான ரீசனாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அது சொல்றேன் என்னன்னு பாருங்க. இந்த டெக் பாஸ்னு ஒரு சேனல் இருக்கு. அதோட கமெண்ட்ல எல்லாம் நிறைய பேர் கோடிகளில் பொருளும் டெக் பாஸ் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மணி நிறைய வந்து பணம் சம்பாதிக்க போறேன், அதுக்காக யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. ஏன்னா யூடியூப்ல வந்து ஆட் ரெவென்யூன்னு இருக்கும். நீங்க மோனடைஸ் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து வர்ற அமௌண்ட் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். அதே சமயம் நீங்க வீடியோஸ் பண்றப்போ கிரியேட் பண்றதுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க வேண்டியிருக்கும், அடுத்தடுத்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டே போக வேண்டியிருக்கும், கன்சிஸ்டண்டா வீடியோஸ் வந்து நீங்க போஸ்ட் பண்ணிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். யூடியூப்ல இருந்து வர்ற பணம் அப்படின்றது ரொம்பவே குறைவு. அது மட்டும் இல்லாம அது எல்லாருக்குமே வந்து நிறைய பணம் வர்ற சேனல்ஸ் அப்படின்னா ரொம்பவே குறைவான சேனல்ஸ் தான் அந்த மாதிரி இருக்கும்.
ஒரு 90% ஆஃப் சேனல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேருக்கு சுத்தமாகவே பணம் வராது, இல்லைன்னா வர்ற பணத்தை பார்த்தா அவங்களுக்கு சிரிப்பு தான் வரும். அந்த அளவுக்கு தான் இருக்கும். உங்கள் யூடியூப் சேனல் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு நல்ல என்கேஜ்மெண்ட் இருந்ததுன்னா கம்பெனிஸ் வந்து ஸ்பான்சர்ஷிப் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி அதுலேருந்து தான் வந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு ரெகுலர் இன்கமாக இருக்குமா அப்படின்னா இருக்காது. பட் நீங்கள் எந்த அளவுக்கு என்கேஜாக சேனல் இருக்குது அப்படின்றத பொறுத்து உங்கள் ரெவென்யூ மேலே கீழே வரும். பட் அதை மட்டுமே நீங்கள் எய்மாக வச்சுட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த லெவலுக்குலாம் ரீச் ஆகிறதுக்கு நிறையவே டைம் ஆகும். ஏகப்பட்ட ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் எய்மாக இருந்ததுன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது என்ன கேட்டால் ஆரம்பிக்க வேணான்னு தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆக போகிறேன் பயங்கரமா அப்படின்லாம் நினச்சி ஆரம்பிப்பாங்க. அப்படியெல்லாம் எல்லாராலையும் ஆக முடியாது. ரீச் வந்து 1,00,000 சேனல் ஆரம்பிச்சா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 100 சேனலுக்கு ரீச் அதிகமாக இருக்கும், ஃபேமஸ் ஆகுவாங்க. அதுக்கு பின்னாலேயும் ஏகப்பட்ட ஹார்ட் ஒர்க்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட நாலேஜ் இருக்க வேண்டியிருக்கும். அந்த ட்ரையல் அண்ட் எரர்ல நிறைய இது வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடையும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்காமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் விட்டுட்டு யூடியூப்பவே ஆரம்பத்துலேருந்தே ப்ரொஃபஷனாக எடுத்து நீங்கள் அதில் ஃபுல்லாகவே இறங்க போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே ரிஸ்கியானது. ஏன்னா உங்கள் சேனல் வந்து பிக்கப் ஆகி உங்களுக்குலாம் ஒரு சின்ன அளவுக்காவது வருமானம் வர்ற அளவுக்கு வந்து ரொம்பவே டைம் ஆகும். ஒரு சிலருக்கு தான் வந்துட்டு வேகமாகவே பிக்கப் ஆகும். உதாரணத்துக்கு கொஞ்சம் நீங்கள் ஆல்ரெடி செலிபிரிட்டியாக இருந்தாலோ இல்லைன்னா டிவி சீரியலில் ஆக்ட் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் சேனல் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க வந்து ரெகக்னைஸ்டாக இருப்பாங்க, அதனால வந்து ரீச் அதிகமாக இருக்கும். மற்றவங்களுக்குலாம் வந்துட்டு நீங்கள் உங்கள் ரெப்புடேஷன் பிராண்ட் எல்லாத்தையுமே பில்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ஏகப்பட்ட டைம் ஆகும். நீங்கள் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையை பார்த்துக்கிட்டே சைடில் வந்துட்டு யூடியூப் கிரியேட் பண்ணி நீங்கள் வீடியோஸ் அதில் போஸ்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம் எந்த அளவுக்கு ரீச் இருக்குது அது மாதிரிட்டு. ப்ளஸ் வீடியோ எடுக்கிற டெக்னிக்ஸாக இருக்கட்டும், இல்லை எடிட்டிங் டெக்னிக்ஸாக இருக்கட்டும், சவுண்ட் ரெக்கார்டிங் டெக்னிக்ஸாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் நல்ல ரீச் இருக்குது, உங்கள் சேனல் நல்ல என்கேஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறமா வேணால் நீங்கள் ஃபுல் டைம் அதுக்கு மாறலாம். பட் அது வரைக்குமே வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாகவே இது ஒரு ப்ரொஃபஷன் மாதிரி எடுத்துகிட்டு இறங்குறது அப்படின்றது ஒரு தப்பான ரீசன். இப்போ நிறைய சேனல்ஸ் வந்து நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒரு 3 மாதத்தில் சேனலை ட்ராப் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒரு 5 மாதத்தில் அதை விட்டுருப்பாங்க, ஒரு வருஷத்தில் அப்படியே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க, 7-8 மாதத்தில் அது மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேனல்ஸ் பார்த்தாலே லட்சக்கணக்கில் இருக்கும். ஸோ ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்னா நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா ஷார்ட் டேர்ம் திங்க் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு ஆரம்பிக்காதீங்க. உங்கள் டைம் கண்டிப்பாக வேஸ்ட் தான் ஆகும். யூடியூப்ல வந்து நீங்கள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா லாங் டைமுக்கு திங்க் பண்ணீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து 6 மாதத்துலேயே என்கேஜ்மெண்ட் அதிகமாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும். இப்போல்லாம் வந்துட்டு கோடிக்கணக்கில் சேனல்ஸ் இருக்குது, கோடிக்கணக்கான பேர் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட கண்டென்ட் வந்து எல்லாரையும் ரீச் ஆகிறதுக்கு வந்துட்டு ரொம்பவே டைம் எடுக்கும். முன்னாடி வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணால் அதோட லைஃப் வந்து அட்லீஸ்ட் ஒரு 4-5 நாளாவது இருக்கும். அதுக்கப்புறம் கம்மியாகிட்டே வந்து இப்போ 24 மணி நேரத்துக்கு வந்துருச்சு. ஸோ அதனால வந்து லாங் டேர்முக்கு கமிட் பண்ண முடியல அப்படின்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்காமல் இருக்கிறதே நல்லது. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு ஓகேப்பா நான் எப்படி இருந்தாலும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து சொல்ல போகிற இந்த 2 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து அல்கரிதம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும் யூடியூப்லேயே. நான் அல்கரிதத்தை வந்து ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி பண்ணால் வியூஸ் நிறைய போகும், அந்த மாதிரி பண்ணால் வியூஸ் நிறைய போகும் அப்படின்ற வீடியோஸ் வந்து நிறைய இருக்கும். அந்த வீடியோஸ் வியூஸ் நிறைய போயிருக்கும். ஸோ இதில் என்ன அப்படின்னா அந்த வீடியோஸில் மோஸ்ட்லி நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை, பட் அந்த வீடியோஸில் என்ன இருக்கும் அப்படின்னா இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாத்தையும் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது, அனாலிட்டிக்ஸை வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கிறது, எப்படி கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணுறது, இந்த விஷயங்களை தான் வந்து வேறு வேறு வார்த்தைகளில் திரும்ப அதில் வந்துகிட்டே இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ இதில் என்ன அப்படின்னா நானே உங்களுக்கு உதாரணம் சொல்கிற பாருங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7.2K வியூஸ் இந்த வீடியோ போயிருக்கும். 2.7 times higher than other shorts and viewers watched for longerன்னு போட்டிருக்கு இல்லையா. 7.2K வியூஸ் போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 93.9% ஆவரேஜ் வியூ டியூரேஷனும் இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரீன் லைன் டிக் ஆயிருக்கு. ஆனாலும் அதோட வந்து யூடியூப் ஸ்டாப் பண்ணிடுது. ஏன் அதுக்கப்புறமா அந்த வீடியோ வந்து ப்ரொமோட் பண்ணல? ஏன்னா யூடியூபே சொல்லுது 2.7 times உங்களோட அதர் ஷார்ட்ஸை விட இது நல்லாவே போயிருக்கு, வியூவர்ஸும் அதிகமாகவே டைம் வாட்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கு. நீங்க என்ன சொல்லலாம் 93.9% தான் இருக்கு, 100% வாட்ச் பண்ணல இல்லை அப்படின்னா அடுத்த வீடியோ பாருங்க, அது 113% வாட்ச் ஆயிருக்கும், அதுவும் 31% அதிகமாக வியூஸ் வந்திருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா 3.4K வியூஸ்லேயே அது ஸ்டாப் ஆயிருக்கும்.
ஏன் அல்கரிதம் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னா நிஜமாவே அதுக்கு பதிலே இல்லை. என்ன கேட்டா என்னோட நாலேஜ்ல இருந்து, என்னோட அப்சர்வேஷன்ல இருந்து ஒரு ஒரு சில வீடியோஸ் வந்து நல்லா பிக்கப் ஆகுது, ஒரு சில வீடியோஸ் நல்லாவே போனாலுமே, நல்ல என்கேஜ்மெண்ட்டாக இருந்தாலுமே யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் மிஸ்ட்ரியாகவே தான் இருக்குது. உங்களுக்கு அதில் நாலேஜ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப்லேயே இப்போ வந்து ஒரு வீடியோவை ப்ரொமோட் பண்ணுறது வந்து இந்த பீட்டாவா ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை அதிகமாக வியூஸ் வராதவங்க, சின்ன சேனல்ஸ்லாம் இருக்கிறவங்க அந்த ஃபியூச்சர்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு யூடியூபே லிமிட் பண்ணுதா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல்லேயே ஒரு ஷார்ட்ஸ் வந்து 5 மில்லியன் வியூஸ்க்கு மேலெல்லாம் போயிருக்கு. இப்போ கண்டினியூஸாக ஒரு 5 மில்லியன் வியூஸ், 2 மில்லியன் வியூஸ், 1.7 மில்லியன் வியூஸ் அந்த மாதிரியும் வியூஸ் போயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அல்கரிதம் சேஞ்ச் ஆச்சு இடையிலேயே. அப்புறம் எல்லா வீடியோவுமே பார்த்தீங்கன்னா 2.5K, 5K, 10K அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்துட்டு, ஸோ தெர் இஸ் நோ ஆன்சர். எல்லா விதமான கண்டென்ட்டுமே நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஏன் வியூஸ் வர்றதில்லை அப்படின்றது ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்தெல்லாம் வந்து நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நீங்கள் அல்கரிதம் பற்றி ரொம்பவே அதிகமாக யோசிக்க தேவையில்லை. நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்கறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஒரு கம்யூனிட்டியாக கிரியேட் பண்ண முடியுமா, அவங்களோட அதிகமாக என்கேஜ் பண்ண முடியுமான்னு பாருங்க. இந்த ஃபேக்டர்ஸ் இருக்கிற எல்லா டூல்ஸ், யூடியூப் கொடுத்துருக்கிற டூல்ஸ் எல்லாத்தையுமே எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும்னு பாருங்க. ஸோ அதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா போதுமானதுன்றது என்னோட ஒப்பீனியன். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட். நிறைய சப்ஸ்கிரைபர் இருந்தாங்கன்னா நிறைய வியூ போகும் அப்படின்றது உண்மை இல்லை. இப்போ நம்ம சேனல்லையே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். பாருங்க, 45,000 பிளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 122 வியூ தான் போயிருக்கு. அதே சமயம் எவர்கிரீன் கான்டென்ட் அப்படின்னு இருக்கு. எவர்கிரீன் கான்டென்ட் அப்படின்னா எப்பயுமே வந்து அந்த வீடியோ யாருக்காவது அது உபயோகமா இருக்கும் அப்படின்றது தான் அந்த எவர்கிரீன் கான்டென்ட். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வருஷம் முன்னால் போட்டது, இந்த பேக்கிங் பவுடர் வெர்சஸ் பேக்கிங் சோடா வீடியோ. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 வியூஸ் தான் போச்சு, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு 4 மாதம் 5 மாதம் முன்னால் அந்த வியூஸ் வர ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த வீடியோ வந்து பார்க்குற யாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வியூஸ் வர ஆரம்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அது 8,000 வியூஸ் வந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து எவர்கிரீன் கான்டென்ட் அப்படின்றது. நீங்கள் கிரியேட் பண்ணுற வீடியோஸில் அந்த எவர்கிரீன் கான்டென்ட் அப்படின்றதுல ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஏன்னா அது எப்பயுமே யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, அதிகமாக சப்ஸ்கிரைபர் இருந்தால் அதிகமாக வியூ போகும் அப்படின்றது உண்மை இல்லை. எவ்வளவு இன்னொன்று வந்து இந்த ஷார்ட்ஸ் வந்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு, நிறைய புது ஆடியன்ஸை வந்து ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அது வந்து இட் டஸ் நாட் கேரண்டி மோர் வியூஸ். அதிகமாக உங்களோட பெரிய வீடியோஸில் வியூ போகும் அப்படின்றதுக்கு எந்த கேரண்டியும் இல்லை. ஸோ உங்களோட அப்ரோச் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதை விட கம்மி சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் வீடியோவோட வியூஸ் அதிகமாக போகுதா அப்படின்றதுல நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறது தான் கரெக்டான அப்ரோச்சாக இருக்குன்றது என்னோட ஒப்பீனியன். இப்போது கடைசியாக நம்ம பேசுனது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணுறதுக்கு, நீங்கள் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க 2024 அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் கேட்டுக்கோங்க, சரியான ரீசனுக்காக ஆரம்பிங்க. உங்களால் லாங் டேர்முக்கு கமிட் ஆக முடியுமா அப்படின்றத யோசிச்சுட்டு ஆரம்பிங்க. உங்கள் கான்டென்ட் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் கிரியேட் பண்ணுறப்பையும் இன்னும் பெட்டராக கொடுக்க முடியுமா, கண்டினியூஸாக குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்க முடியுமா, அதை கண்டினியூஸாக இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சதுக்கு அப்புறமும், எல்லா டூல்ஸும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் சேனல் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா எந்த கேரண்டியுமே கிடைக்காது. நிறைய நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் இருக்கிற சேனல் கூட ரொம்ப கம்மி வியூஸில் பிக்கப் ஆகாமல் இருக்கிற சேனல்ஸும் நிறைய இருக்குது. கொஞ்சம் அதிர்ஷ்டமும் இருக்க வேண்டியது முக்கியம். அது நம்ம கையில் இல்லை. ஸோ என்னோட அனுபவத்திலிருந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப் பிரதீப்.